இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 119வது அதிகாரம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அவ்வாறு அது இருக்கிறபடியால் இந்த உலகத்திலே நான் எவ்வளவு பெரிய துயரங்கள், பாடுகள், நெருக்கங்களின் வழியாய் நான் கடந்து சென்றாலும் அது என்னை சரியான விதத்திலே வழிகாட்டுகிறதா இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகள், அவருடைய வார்த்தைகளை விரும்புகிற பிள்ளைகள், அதை வாசித்து தன்னுடைய வாழ்விலை செயல்படுத்துகிற பிள்ளைகளுக்கு அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நம்ம நடந்து செல்லுகிற போது இந்த உலகத்திலே சில நேரங்களிலே நான் எப்படி நடக்க போகிறேன், இந்த காரியங்களிலிருந்து நான் வெளிவரப் போகிறேன், என்னை யார் இதற்கு முன்னின்று நடத்துவார்கள் என்று பலவிதமான கேள்விக்குறியான சூழ்நிலைமையில நாம் இருக்கும்போது ஆண்டவருடைய வசனம் நமக்கு பாதை காட்டுகிற தீபமா இருக்கிறதா, அது நமக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறதா. யோபு சொல்லுகிறா, நீர் அருளின தீபம் என் தலையின் மேல் இருக்கிறது, ஆகவே நான் இருளை கடந்து சென்றேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவருடைய தீபம் நம்முடைய வாழ்விலே நமக்கு துணையாய் இருக்கிறதா? அவருடைய வசனமாகிய தீபம் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் நமக்கு துணையா இருக்கிறதா? இருளை கடந்து செல்ல, கடினமான சூழ்நிலைமைகளை கடந்து செல்ல, நெருக்கமான போராட்டமான பாதைகளின் வழியாய் கடந்து செல்லும் போது அதிலிருந்து நமக்கு நல்ல வழிகாட்ட ஆண்டுடைய வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாய், சிந்தனைக்குள்ளாய் அது அப்படியே இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்கணும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, எவ்வளவோ பேசுகிறோம் இந்த வாயை கொண்டு. வாயினாலே வசனங்களை பேசணும், அறிக்கை செய்யணும். வசனங்களை பேசி பேசி வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய ஆண்டவரோடு உறவாட இந்த வசனம் நம்முடைய வாழ்விலை கிரியை செய்யும். பிரியமானவர், நம்முடைய கால்களுக்கு தீபமாயிருக்கும், பாதைக்கு வெளிச்சமாயிருக்கும். சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அது நம்மை பாதுகாக்கும். ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது, அவர் 40 நாள் உபவாசம் இருக்கும்போது பிசாசு அவரை சோதிக்கும்படியாய் வந்தானாம். அப்பொழுது இயேசு வசனத்தினால் அவனை ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நாமும் இந்த உலக ஓட்டத்திலே பிசாசை ஜெயிக்க வேண்டுமே, ஆனால் அவருடைய வசனம் நமக்கு மிகவும் முக்கியம். வசன தியானம் முக்கியம். வசனத்தை அறிக்கையிடுதல் மிகவும் முக்கியம். ஒருவேளை இவைகள் இல்லை என்றால் இந்த நாளிலிருந்து அதை நாம் செயல்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படணும். அப்படி இந்த வசனங்களை தியானிக்க வாசிக்க அறிக்கை செய்ய ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலே அது நமக்கு நிச்சயமாய் வந்து கிடைக்கும். பிரியமானவர்களே, சங்கீதம் 119வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அந்த 81வது வசனத்திலிருந்து சங்கீதக்காரர் சொல்லுகிறா, பாருங்க, உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று அவர் சொல்ல காரணம் என்னவென்றால், உடைய வாழ்விலே அநேக நெருக்கங்கள், பாடுகள் வந்தபோது ஆண்டவர் அதிலிருந்து அவருக்கு அந்த வசனத்தை அவர் தியானித்து நடந்தபடியினாலே அது அவருக்கு வந்து மிகவும் துணையாயிருந்ததாம். ஆகவேதான் அதுல இருந்து அவர் சொல்லுகிறார் பாருங்க, எப்பொழுது தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமா என் கண்கள் பூத்து போயிற்று அப்படின்னு சொல்றார். அவ்வளவு அந்த வசனத்தின் மேல அவருக்கு ஏக்கம். பிரியமானவர்களே, ஆகவேதான் அவர் சொல்ல முடியுது, அந்த வசனத்தை நான் தியானிக்கிறபடினால அது எனக்கு தீபமாய் வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்ல முடிந்தது. பிரியமானவர்களே, அடுத்து சொல்றார் பாருங்க, அவருடைய வாழ்விலே பல துன்பங்கள், துயரங்கள் ஏற்படுகிற போது நான் உம்மை மறக்க மாட்டேன், என்னுடைய பிரமாணங்களை மறக்க மாட்டேன், என்னுடைய வசனத்தை நான் காத்து நடப்பேன் என்று ஒரு அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். அது அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துறவர்களுக்கு நீங்க எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர் ஆண்டவரே என்று அவர் கேட்கிறார். பல உபத்திரவத்தின் பாதைகள்,
எவ்வளவு நாள் நான் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாய் கடந்து செல்வேன் ஆண்டவரே? எப்பொழுது எனக்கு தீர்ப்பு கிடைக்கும்? நீ நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா என்று அவர் கேட்கிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, அநியாயமா என்னை துன்பப்படுத்துகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அநியாயமாய் வேதனைப்படுகிறீர்களா? துன்பப்படுகிறீர்களா? அவருடைய வேதத்தை வசனத்தை காத்து நடக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல என்பதை இந்த காலை வேளையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சொல்லுகிறார், அநியாயமா என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும் ஆண்டவரே என்று அவரை நோக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த கற்பனைகள் எல்லாம் உண்மையா இருக்கிறது அல்லவா? வார்த்தைகளிலே நீ சொல்லி இருக்கிறீர் அல்லவா? அந்த வார்த்தையின்படி எனக்கு நியாயம் செய்யும், எனக்கு சகாயம் பண்ணும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்றார் பாருங்க, அவர்கள் என்னை பூமியில் இல்லாமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. இன்னொரு சங்கீதத்துல சொல்கிறார், வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல என்னுடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நான் தப்பினேன் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்க சொல்றார் பாருங்க, என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. உடைய வாழ்விலும் கூட உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய பல காரியங்களை செய்கிறார்களா? ஆண்டுடைய வேதத்தை நீங்க ஒரு நாள மறக்காம அதை நேசித்ததை தியானிக்கும் போது அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் சொல்றாரு, என் வாழ்வில இவ்வளவு பிரச்சனைகள் உபத்திரவங்கள் இருந்தாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு விலகவில்லை ஆண்டவரே. ஆகவே எனக்கு நியாய தீர்ப்பு செய்யப்பா, இந்த கிருபையின்படி என்னை உயிர்ப்பியப்பா. சில நேரங்கள்ல சோர்ந்து போகிறேன்டா, என்னுடைய வார்த்தையின்படி உயிர்ப்பியோ, உடைய வாக்கின்படி என்ன நடத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு வசனங்களிலும் அவருடைய வார்த்தையை முன்னிலைப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே சங்கீதத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் மிகவும் 107ல சொல்ற பாருங்க, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நாம் எவ்வளவு பிரியமா இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க, அந்த வார்த்தைகளை தியானிக்க அந்த வார்த்தைகளின் மேல நம்பிக்கையை வைக்க வைக்க ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். 92ல சொல்ல, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தா என் துக்கத்துல நான் அழிந்து போயிருப்பேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் அப்படித்தானே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வார்த்தையை கொண்டு நடத்துகிறார் அல்லவா? துக்கங்கள் துயரங்கள் வரும்போது அந்த வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறபடியால் தானே இவ்வளவு நாளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் அவருடைய வேதம் நம்மை நடத்தினதல்லவா? இனியும் அது நடத்தும் பிரியமானவர்கள். இந்த மாதம் முழுவதும் நடத்தும். நம்ம செய்ய வேண்டியது அந்த வார்த்தைகளை பாருங்க, அதை நம்முடைய இருதயத்துல வைக்கணுமா, சிந்தனையில வைக்கணுமா, கைகளில கட்டி கொள்ளணுமா, கழுத்துல அதை அணிந்து கொள்ளணும். அப்பொழுது அது நடக்கும்போது நமக்கு வழிகாட்டுமா, படுத்துக் கொள்ளும் போது அது நமக்கு இன்பமா இருக்குமா? வேதம் சொல்லி தந்திருக்கிறது அல்லவா? நாம் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பிரியமானவர்களே. பாதை இல்லாமல் எனக்கு யார் வழிகாட்டுவார் என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேதத்தை வாசிக்க தீர்மானம் பண்ணு, வசனங்களை தியானிக்க தீர்மானம் பண்ணு. ஆண்டவர் வழிகாட்டுவார். சரியான பாதையிலே அவர் நடத்த அவர் உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார் பிரியமானவர்களே. அடுத்து சொல்றார் பாருங்க, 97வது வசனத்துல, உமது வேதத்துல நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். ஏன் அவர் சொல்றார், நம்முடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமோ என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று ஏன் சொன்னார் தெரியுமா? அவர் நாள் முழுவதும் அதுல பிரியமா இருக்கிறார். நாள் முழுவதும் அது அவருக்கு தியானமா இருந்தது. ஆகவேதான் அது அவருக்கு தீபமும் வெளிச்சமுமா இருந்து அவரை வழி நடத்தினது பிரியமானவர்களே. இந்த காலை வேளையிலே நாள் முழுவதும் அந்த வசனத்தை தியானிக்கிறவர்களா இருக்கிறோமா? வேதத்துல இருக்கிற எல்லா வசனங்களையும் நாம் ஞாபகப்படுத்த முடியவில்லை என்றாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை வைத்து நாம் தியானிக்கிறோம். அந்த வசனத்தை நாம் நம்முடைய வாழ்விலை செயல்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா?
இந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கிறோமா? நாள் முழுவதும் அதை தியானிக்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்கணும். அவர் சொல்றார், நாள் முழுவதும் அது தியானமா இருக்கிறபடியால் அவருக்கு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. என் நீர் உம்முடைய கற்பனைகளைக் கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவராக்குகிறீர். நாள் முழுவதும் நான் அதை தியானிக்கிறேன் அல்லவா? என் சத்துருக்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிக ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். வேளையிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா பிரியமானவர்களே? அடுத்து பாருங்க 99ல சொல்றாரு, அப்படி சாட்சிகளை நான் தியானம் பண்ணுகிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். இந்த வசனங்களை நம்ம அதிகமாய் நம்ம சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே, உடைய பிள்ளையாகிய நான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உள்ளவளாய் நான் மாறணும்னு கேட்கணும் பிரியமானவர்களே. சொல்றார், எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதலாவது என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, மூன்றாவதாக உடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியா முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா? சத்துருக்களிலும் ஞானம் உள்ளவர்களாய் மாறணுமா? போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? அவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து கை கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறணும். காலை வேளையிலே இந்த ஆசை நமக்கு வேணும் பிரியமானவர்களே. இப்படி செய்யும் போது அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருந்து நம்மை நடத்தும். துன்ப வேளையிலே நமக்கு ஆறுதலை தரும். பாதை தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது அது நமக்கு பாதை காட்டுகிற தீபமாயிருந்து நம்மை வழி நடத்தும் பிரியமானவர்களே. ஒருவேளை இத்தனை வருஷ கிறிஸ்தவர்களா இருந்தோம், வேதத்தை வாசிக்காம தியானம் பண்ணாம நம்ம வாழுகிறவர்களா இருப்போமே. ஆனா இந்த நாளிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க, ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கையில பாருங்க, ஒரு 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 நம்ம ஒரு பாடம் படிக்கிறோம்னா அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அது எழுதினாதான் பாஸ். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு இந்த ஆண்டவர் இந்த வேத மகத்துவத்தை எழுதி தந்திருக்கிறா. நம்ம இந்த உலக ஓட்டத்துக்குள்ள அதை வாசித்து தியானம் பண்ணி ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கையில பலப்படணும். அப்போதான் பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் கேட்பார், உனக்கு நான் ஒரு வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எழுதி கொடுத்தேனே, அதை நீ தினமும் வாசித்து தியானம் பண்ணி அதை கை கொள்ளுகிறவளா இருந்தியா என்ன கேட்பார். அன்னைக்கு வெட்கப்பட்டு நம்ம போயிடக்கூடாது அல்லவா? வெட்கப்பட்டு அவருடைய சமூகத்தின் முன்பதாக நிற்க கூடாது அல்லவா? ஒரு நாளில 24 மணி நேரம் இருக்கு. 2 hours 40 minutes ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். தசம பாகம் 10ல ஒரு பகுதி ஆண்டவருக்கு கொடுக்கணும் பிரியமானவர்களே. நம்ம கொடுக்கிறோமா? ஆண்டவருக்காக இருக்கிறோமா? இந்த வார்த்தைகளை தியானிக்கிறோமா? அதன்படி நடக்கிறவர்களா இருக்கிறோமா? இல்லனா இந்த நாளில் இந்த தீர்மானம் எடுப்போம். வேதத்தை வாசிப்பேப்பா, தியானம் பண்ணுவேப்பா, இதை கை கொள்ளுவேனப்பா, எனக்கு பாதைக்கு என்னுடைய கால்களுக்கு தீபமா இருந்துருங்கப்பா, என் பாதைக்கு வெளிச்சமா இருந்து என்ன நடத்திருங்கப்பான்னு கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து நம்மை நடத்துவா.